வை இந்தியன் 2 ஃபெயில் டு இம்ப்ரெஸ் ஆடியன்ஸ். ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம். இந்தியன் 1 வந்து கேசட் தேடுற அளவுக்கு கலைஞர் டிவியில் போட்டால் பார்த்துட்டு தேட்டர் ரிலீஸில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் பார்த்த படம். பட் இந்தியன் 2 வந்து ரெண்டாவது டைம் பார்க்கறதுக்கு முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. சங்கர் சார் வந்து இந்தியன் 2 தான் அந்த கதையை எடுத்து போயிருக்காரு. ஆக்சுவலாக அந்த இந்தியன் 2வே வந்து ஒரு பெரிய டியூரேஷனில் போனால 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. இந்தியன் 3க்கான ஒரு லாங் ட்ரெய்லர் தான் வந்து இந்த இந்தியன் 2 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 3ல தான் வந்து மெயின் ஸ்டோரி வருது. சரி, ஓகே, ஒரு லாங் ட்ரெய்லராகவே இந்த படம் இந்தியன் 2 இருக்கட்டும். ஆனால் அதில் வந்து ஒரு படம்னா 3 மணி நேரம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. 1 மணி நேரம் 50 நிமிஷம், 1.25 மணி நேரம். ஹாலிவுட்லாம் அதை விட டியூரேஷன் கம்மியான படம் எடுக்கிறாங்க. 2 மணி நேரம் படம் இருக்கணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயம் கிடையாது. 1.25 மணி நேரம் இருந்தால் கூட எனஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் 2 வந்து 3 மணி நேரம் ரன் டைம். அதில் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் அப்படியே வெட்டி தூக்கியிருந்தா, கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இது பண்ணியிருந்தா இந்தியன் 2 நல்லாவே வந்திருக்கும் சொல்ல போனால். இதுதான் உண்மை. இந்தியன் 3க்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த இந்தியன் 2. அதனால சில அப்பத்தமான காட்சிகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா, இதை சொல்லும்போது நம்ம சித்தார்த்துக்கே வந்து சிரிப்பு வந்ததா இல்லையான்னு தெரியல. சங்கர் சார் வந்து எவ்வளோ பெரிய ஜீனியஸ், அவர் எப்படிப்பட்ட படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சீன் எப்படி உள்ள வச்சார் அப்படிங்கிறது இன்னும் வரைக்குமே புரியல. அனிருத்தும் வந்து நல்லா பெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில இடத்துல அவருடைய இது மிஸ் ஆச்சு, அவருடைய டச் ரொம்பவே மிஸ் ஆச்சு. எஸ்டே சூர்யாவுக்கு போட்ட பிஜிஎம்லாம் இதெல்லாம் வந்து எப்படி அனிருத் போட்டாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சங்கர் சார் வந்து அவருடைய பிரைமை இன்னுமே வந்து நான் லாஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்வேன். இந்தியன் 3 வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம எதாவது முடிவு பண்ண முடியும். ஆனால் இந்தியன் 2ல வந்து அவருடைய டச் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றேன். சங்கர் படம் பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துச்சு படம் பார்த்துட்டு இருக்க டைம்ல. இந்தியன் 1ம் 2ம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1ல வந்து இந்தியன் தாத்தா அதிகம் பேச மாட்டார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக டைலாக்ஸே அவர் அவ்வளோவா இருக்காது. ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸில் பிடிச்சிருப்பார். இந்தியன் 2ல தாத்தா அவர் ஏகப்பட்ட டைலாக்ஸ் உடன் எவ்வளவோ பேசுவார், என்னமோ பண்ணுறாரு. அதுதான் இந்தியன் 3ல வெயிட் பண்ணி பார்ப்போம். சங்கர் வந்து இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ மனுஷன் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்து ஃபார்மில் இருந்ததே பெரிய விஷயம். மறுபடியும் கம்பேக் தருவார் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஒரு சில காட்சிகள் வந்து நான் நோட் பண்ணேன். இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்களை வந்து பார்த்து கேள்வி செய்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இலவசங்களை பார்த்து கேள்வி செய்கிறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் தான். என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா இலவச பொருட்கள் வாங்குறாங்க ஒரு மக்கள், ஒருத்தர் வாங்கி நிற்கிறான், அவனை கேள்வி செய்கிற மாதிரி காட்சிகளாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி சீன்லாம் சங்கர் வச்சாரு, அதுதான் ஒன்றும் புரியல. இலவச பொருட்கள்னால அரசாங்கம் வந்து அவருடைய கடமையை செய்கிறாங்க. அதனால பயனடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இலவச லேப்டாப்னால தான் என்னோட காலேஜ் லைஃபே வந்து ஓடுனது. இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இலவச சைக்கிள் எவ்வளோ நாள் ஓட்டினேன், அதை வச்சு எவ்வளோ தூரம் போயிருப்பேன், எவ்வளோ டைம் கடைக்கு போயிட்டு வந்திருப்பேன், எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கேலி செய்கிற மாதிரி ஏன் காட்சி வச்சாங்க அப்படின்னு தெரியல. இதனால எவ்வளோ பயனடைஞ்ச மக்களும் இருக்காங்க. பிளாக் சட்டை அப்படிங்கிற அவருடைய யூடியூப் சேனல் நேம் தெரில, அவருடைய பிளாக் சட்டைன்னு போட்டு இந்த சர்ச் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அதை வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓவராலாக இந்த மாதிரி காட்சியெல்லாம் தவிர்த்துருக்கலாம், கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் ஒழுங்கா. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.